ஹாய் ஆல். என்னதான் விதவிதமான பழங்கள்லையோ இல்லை காய்கறிலையோ நாம் இப்போ சட்னி செஞ்சாலும் கூட நிறைய பேர்த்தோட ஃபேவரட்னா இந்த தக்காளி சட்னி, அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி. இதுக்கு நம்ம 4-5 தக்காளி எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தென் இது கூடவே வெங்காயம், பூண்டு, மிளகாய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நம்ம தொளிச்சு வச்சுருக்கிற பூண்டு அண்ட் காரத்துக்கேற்ப வரமிளகாயை சேர்த்து வதக்கிக்கோங்க. தென் அது கூடவே மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்து தென் தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் விட வேண்டாம். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் அரைப்படுறதுக்கு, இல்லைன்னா தெரிச்சிரும். தென் இதுக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிந்தலையும் ஆட் பண்ணிவிட்டு தென் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சட்னி மேலே இதை கொட்டிக்கோங்க. ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி. நீங்கள் இட்லி, தோசை அல்லது பணிகாரம் இந்த மாதிரி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி சட்னியை விதவிதமாக செய்வோம். அரைச்சி விட்டோ இல்லை தாளிச்சோ அந்த மாதிரி நிறைய விதமாக செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.